ஆங்குலரில் நெக்ஸ்ட்டு டாபிக் அது என்னென்னா காம்பனண்ட் கம்யூனிகேஷன் வித் அட் இன்புட். இது என்ன மாதிரி எந்த மாதிரி கான்செப்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு பேஜ் இருக்குது. அந்த ஒரு பேஜில் இருந்து நம்ம இன்னொரு பேஜுக்கு நம்ம மூவ் பண்ணும்போது ஒரு ஃபார்முக்கு மூவ் பண்ணுறோன்னு வைங்களேன். எக்ஸாம்பிள் ஒரு எடிட் பண்ணுறோம். ஓகே, ஒரு டேட்டாவை எடிட் பண்ணுறோம். ஒரு கிரிட் இருக்குது. ஒரு கிரிட்டில் வந்து நம்ம ஒரு டேட்டா வந்து எடிட் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த டேட்டா வந்து இன்னொரு பேஜுக்கு நம்ம கொண்டு போகணும். கரெக்டாக? அப்போ நம்ம வந்து பேராமீட்டர்ஸ் வந்து பாஸ் பண்ணுவோம். அந்த இருக்கிற டேட்டாவை இன்னொரு பேஜுக்கு மூவ் பண்ணுவோம். அதை தான் வந்து இந்த கான்செப்ட் அட் இன்புட்டுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? இதில் என்னென்னா அட் இன்புட்டுங்கிறது வந்துட்டு இது வந்து டெக்கரேட்டர்னு சொல்கிறோம். நம்ம இதுக்கு முன்னாடி நீங்கள் ஆங்குலர் ஜேஎஸ்னால் படிச்சிருந்தீங்க அப்படின்னா, நம்மளும் வீடியோஸ்லாம் பண்ணியிருக்கோம் ஆங்குலர் ஜேஎஸில். அப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து சொல்லியிருப்பேன், டேரக்டிவ்ஸு, அதுக்கப்புறம் சர்வீசஸ், இது எல்லாமே வந்து நம்ம டெக்கரேட்டர்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் இங்கே அட் இன்புட் இது வந்து ஒரு டெக்கரேட்டர். ஓகே, அதான் இந்த ஆங்குலர் யூசஸ் அ கான்செப்ட் கால்ட் இன்புட். இந்த கான்செப்டுக்கு பேர் வந்து இன்புட்டு. ஓகே, இதை வந்து நம்ம வந்து திஸ் இஸ் சிமிலர் டு ப்ராப்ஸ். ப்ராப்ஸ் மீன்ஸ் ப்ராப்பர்ட்டியை தான் வந்து ஷார்ட் ஃபார்மாக வந்து ப்ராப்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இன் அதர் ஃப்ரேம் ஒர்க், நம்ம அதர் ஃப்ரேம் ஒர்க்கில் என்ன பண்ணியிருப்போம்னா, ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி, ப்ராப்பர்ட்டிஸ்னால் நம்ம என்னென்ன நேமு, டேட் ஆஃப் பர்த், இந்த மாதிரி நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் மென்ஷன் பண்ணி அதுலேருந்து டேட்டாவை இன்னொரு பேஜுக்கு நம்ம சென்ட் பண்ணுவோம். இது வந்துட்டு இன்புட்டுன்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இந்த இன்புட்டில் அட் இன்புட்னு சொல்லி அதுக்கு ஒரு நேம் கொடுத்து அந்த நேமுக்கு நம்ம பாஸ் பண்ணுறோம் வேல்யூவை. இது எப்படி நம்ம யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இதில் 2 பேஜ் இருக்குது. என்னென்னா மெயின் பேஜ் அண்ட் தென் இன்னொரு யூசர் பேஜுன்னு இருக்குது. ஓகே, அந்த ஆப் டாட் காம்போனண்ட்டுங்கிறது மெயின் பேஜ், யூசர் டாட் காம்போனண்ட்டுங்கிறது இன்னொரு பேஜ். ஓகேங்களா? இந்த இன்னொரு பேஜில் வந்து நம்ம இன்புட்டை மென்ஷன் பண்ணுறோம். எங்கன்னா இதோட கிளாஸில், யூசர் காம்போனண்டோட கிளாஸில் வந்துட்டு அட் இன்புட்டுன்னு சொல்லிட்டு நான் வந்து எனக்கு நேம் வேணும், என்ன மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் நேம் வேணுங்கிறத நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன். நான் இதில் வந்து இவங்க வந்து ஆக்குபேஷன் கொடுத்துட்டு அதை ஒரு எம்டி ஸ்ட்ரிங்காக வச்சுருக்காங்க. ஓகே, எம்டியாக வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆப் டாட் காம்போனண்ட்டில் பிகாஸ் இவ்வளோ தான் நேம் ஆக்குபேஷன் மென்ஷன் பண்ணியாச்சு இன்புட்டில். இது எங்கேருந்து நம்ம வேல்யூ சென்ட் பண்ண போகிறோம்? ஆப் டாட் காம்போனண்ட் மெயின் பேஜில் இருந்து தான் சென்ட் பண்ண போகிறோம். அங்கே வந்து என்னென்னா டெம்ப்ளேட்டில் இந்த பேஜோட யூசர் காம்போனண்ட்டோட செலக்டரோட நேம் கொடுத்துருக்கோம். ஓகே, நேம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஆக்குபேஷன் இருக்குல்ல, இந்த ஆக்குபேஷன் கொடுத்து நம்ம இதை வந்து வேல்யூ வந்து சென்ட் பண்ணுறோம். இந்த இடத்துல இருந்து ஆப் டாட் காம்போனண்ட்லேருந்து யூசர் டாட் காம்போனண்ட்டுக்கு வேல்யூ சென்ட் பண்ணுறோம். எது மூலிமா? அட் இன்புட்டுன்னு சொல்லி அந்த டெக்கரேட்டரை யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறோம். ஓகே, அதை எப்படி நீங்கள் கால் பண்ணுவீங்க அப்படின்னா, யூசர் டாட் காம்போனண்ட்லேயே வந்துட்டு நம்ம மேலே அதோட டெம்ப்ளேட்டில் இந்த மாதிரி நம்ம டபுள் ப்ராக்கெட் கொடுத்து நம்ம வந்துட்டு அந்த ஆக்குபேஷனுங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணோன்னா அதோட வேல்யூ வந்து சென்ட் ஆகும். ஓகே, இது ஒரு டாஸ்க்காகவே அவங்க கொடுத்துருக்காங்க. இதில் இந்த டாஸ்கில் என்ன இருக்குன்னா, அங்கே ஆக்குபேஷன் எக்ஸாம்பிள் கொடுத்தாங்களே, இங்கே வந்து நேம்னு இருக்குது. ஓகே, இங்கே வந்து நேமில் யூசர் காம்போனண்ட்டில் வந்து நம்ம நேம்ங்கிறத இன்புட்டை மென்ஷன் பண்ணிடுறோம். ஆப் டாட் காம்போனண்ட்னா அந்த நேமுக்கு ஒரு வேல்யூவை சென்ட் பண்ணுறோம். அதுதான் வந்துட்டு இங்கே ரிவீல் பண்ணியிருப்பாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்கும். இம்போர்ட் பண்ணியிருக்கு. 2 பேஜ்லேயுமே இருக்கும். ஆக்சுவலாக வந்துட்டு இந்த பேஜில் மட்டும்தான் இதை கால் பண்ணியிருக்கோம். அதனால் மெயினோட காம்போனண்ட்டும் இருக்குது, மெயின் ஆப்போட காம்போனண்ட் இருக்குது, யூசர் காம்போனண்ட்டும் இம்போர்ட்டில் மென்ஷன் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் காம்போனண்ட்ஸ்குள்ளே செலக்டர். ஓகே, ஆப் டாட் காம்போனண்ட்டோட செலக்டரோட இது. அதுக்கப்புறம் அதோட டெம்ப்ளேட்டில் வந்துட்டு நம்ம இந்த பேஜ்லேருந்து அந்த பேஜ் கால் பண்ண போகிறனால அதோட செலக்டரோட நேமுன்னு இங்கே நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஆப் யூசருங்கிறத இங்கே நம்ம மென்ஷன் பண்ணிவிட்டு நேமுங்கிறதுல நம்ம வேல்யூ சென்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இன்னொரு பேஜை நீங்கள் கால் பண்ணும்போது இங்கேயும் வந்து இந்த காம்போனண்ட்டுக்குள்ளேயும் இம்போர்ட்ஸ்னு சொல்லிட்டு அந்த காம்போனண்டோட நேமை இங்கே மென்ஷன் பண்ணுவீங்க. அதோட எக்ஸ்போர்ட் கிளாஸ் நம்ம இதில் எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் இங்கேயே நம்ம வந்து டெம்ப்ளேட்லேருந்தே சென்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூசர் காம்போனண்ட் இதோட கிளாஸில் வந்துட்டு இங்கே தான் ஃபஸ்ட் இனிஷியலாக மென்ஷன் பண்ணுவோம். அட் இன்புட்டு நேமுங்கிறத எம்டியாக வச்சுருக்காங்க. அந்த நேமுங்கிறத இங்கே டெம்ப்ளேட்டில் பாஸ் பண்ணியாச்சு. இதோட வேல்யூ எங்கேருந்து வரப்போகுது? ஆப் டாட் காம்போனண்ட்லேருந்து இதோட டெம்ப்ளேட்டில் வரப்போகுது. ஓகே, இன்னொரு டெம்ப்ளேட் இங்கே கால் பண்ணணுன்னா மேலே அதோட டெம்ப்ளேட்டை வந்து காம்போனண்ட்டை இங்கே நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கணும், இம்போர்ட் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி வந்துட்டு இது காம்போனண்ட்குள்ளேயும் மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் டெம்ப்ளேட்டில் அந்த செலக்டர் இருக்குல்ல, அந்த டிசைன், அந்த காம்போனண்ட்டோட செலக்டர், அதையும் நம்ம வந்து டேக்கில் மென்ஷன் பண்ணி தான் நம்ம அந்த பேஜை கால் பண்ண முடியும். ஓகே,
இது ஜஸ்ட் என்னன்னா ஒரு ஃபார்ம்ல இருந்து இன்னொரு ஃபார்முக்கு ஒரு வேல்யூஸை பாஸ் பண்ணுறதுக்கான யூஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த அட் இன்புட்டுங்கிறத யூஸ் பண்ணுறோம். ஓகே, வேற ஒரு கான்செப்ட் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ்.